إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد ما هي السلفية؟ சலஃபியா என்றால் என்ன, சலஃப் கொள்கை என்றால் என்ன என்பதை தொடர்பாக நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே புதினமான ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது தௌஹீத், சலஃப் என்ற வார்த்தைகள். என்றாலும் இந்த வார்த்தைகள் அல் குர்ஆனிலும் அஹாதீஸ் நபவியாக்களிலும் எங்களுடைய சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சென்ற பாடங்களிலே உற்று நோக்கினோம். எனவே ஒருவர் தான் ஏகத்துவ கொள்கையை, தௌஹீதுடைய கொள்கையை சுமந்த ஏகத்துவவாதியாக இருக்கிறேன், அல்லது நான் சலஃபுடைய கொள்கையை ஏற்ற சலஃபியாக இருக்கின்றேன், அல்லது சுன்னாவை, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை ஏற்றுக்கொண்ட சுன்னியாக இருக்கின்றேன் என்று தன்னை பிரகடனப்படுத்துவது குறைபாடு உள்ளதா? ஏன் என்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டால் போதும் தானே என்று சிலர் கேலி எழுப்புவதை நாங்கள் காணக்கூடியதானதாக இருக்கின்றது. அதற்கான பதிலாகத்தான் அப்துல்லா இப்னு அப்துர் ரஹீம் அல் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இந்த மாஹியா சலஃபியா என்ற இந்த பாடத்திலே இதனை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகிறார்கள். ஒருவர் தன்னை சலஃப் கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் என்று சொல்வதிலே அதை பொறுத்த மட்டில் நான் கூறுவேன், أن اتباع سبيل المؤمنين من السلف الماضين واجب وعليه فالانتساب إليه شرف وعز لك. அல்லாஹ் தஆலா எவர்களுக்கு பாக்கியத்தை கொடுத்து விட்டானே, தௌஃபீக்கை அளித்து விட்டானே, எங்களுக்கு முன் சென்ற சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்களுடைய அந்த மூமின்களுடைய பாதையை பின்பற்றுவது வாஜிப் என்பதை அறிந்து விட்டார்களே, அவர்கள் மீது கடமையானதாக இருக்கின்றது தன்னை இந்த கொள்கையை நான் சேர்ந்தவன், இந்த கொள்கையை சுமந்தவன் என்று சொல்வது. அதாவது நான் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுடைய சலஃபுகளான முன் சென்றவர்களான சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சலஃபுகளுடைய பாதையைத்தான் நான் விளங்குவேன் என்று சொல்வது அவர் மீது கடமையானதாக இருக்கின்றது. ஏனென்றால் அது அவருக்கு சிறப்பும் மேன்மையையும் தரக்கூடியதானதாக இருக்கின்றது. ஷேகுல் இஸ்லாம் அபுல் அப்பாஸ் அஹ்மத் இப்னு அப்துல் ஹலீம் இப்னு தைமிய்யத் அல் ஹர்ரானி
ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய மஜ்முல் ஃபத்தாவா என்ற அந்த நூலிலே குறிப்பிடுகின்றார்கள், லா ஐப அலா மன் அத்ஹர மத்ஹப் ஸலஃப். யார் நான் சலஃபுடைய கொள்கையை அந்த வழிமுறையை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன், அந்த பாதையிலே தான் இருக்கின்றேன் என்று வெளிப்படுத்துவதில் அவரின் மீது எந்த விதமான குறையும் கிடையாது. யார் அதனை நோக்கி உள்ளவன் என்று சொல்லுகின்றாரே, அல்லது அதனோடு தொடர்பானவனாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றாரே, அதில் அவருக்கு எந்த விதமான குறையும் கிடையாது, தவறும் கிடையாது. அது அவரிடத்திலிருந்து மாற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதானதாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளப்படுவது கடமையானதாக இருக்கும். ஏனென்றால் மதுஹபு சலஃப், சலஃப்களுடைய பாதை என்பது, போக்கு என்பது லா யகூனு இல்லா ஹப்பா, அது உண்மையை தவிர, சத்தியத்தை தவிர வேற என்றென்றுமே கிடையாது. சகோதரர்களே, சஹாபாக்கள் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கியது தவறு என்றால், எங்களுடைய தாபியீன்கள் தபல் தாபியீன்கள் அல் குர்ஆனையும் சுன்னா விளங்கின தவறு என்றால், அதற்கு பின்னால் எதனை உத்தரவாதம் நாங்கள் கொடுக்க முடியும்? இவர்கள் விளங்கினது சரி என்று சொல்லி, அல் குர்ஆன் ஹதீஸ் அதுதான் அடிப்படை என்று சொல்கின்றார்களே, அந்த மக்களிடத்திலே நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், அந்த அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நபியிடத்திலிருந்து சுமந்த அந்த சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களிடத்திலிருந்து சுமந்த தாபியீன்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த தபல் தாபியீன்கள், எங்களுடைய இமாம்கள் சுமந்தது தவறு என்றால், நீங்கள் சுமப்பது சரி என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்க போகின்றது? எங்களுடைய சலஃபுகளான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபல் தாபியீன்கள், அவர்கள் சுமந்து சத்தியத்தை தவிர வேற எந்த ஒன்றும் கிடையாது, உண்மையை தவிர வேற எந்த ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பின்னால் அப்துல்லாஹ் புகாரி ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், வலவ் தஅம்மல்த அய்யுஹல் முஹிப் ஃபி வஸாயில் அஇம்மா, எங்களுக்கு முன்னால் அந்த ஆரம்ப தலைமுறையினர்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்களுடைய உபதேசங்களை செய்மடுப்பதிலே ஆசை உள்ளவனாக இருந்தால் நீ சிந்தித்து பாரு. லவ் வஜத்த அன்னஹும் யூஸூன பித்திபாஇ வலுஸூமி ஸலஃபிஸ் ஸாலிஹ் ரலியல்லாஹு அன்ஹு வயன்ஹவுன அன் முஜானபத்திஹி. எல்லா சஹாபாக்கள், எல்லா தாபியீன்களும், எல்லா இமாம்களும் வஸ்யத் செய்கின்றார்கள், உபதேசம் செய்கின்றார்கள், நீங்கள் சலஃபுடைய பாதையை பின்பற்றுங்கள், அந்த சலஃபு ஸாலிஹுடைய பாதையிலே உங்களை நீங்கள் கடமையாக்கிக் கொள்ளுங்கள், அவர்களை விட்டு தூரமாகுவதை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்கின்றார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வழிகட்டில் இருப்பார்களா? நாங்க என்ன சொல்ல வரோம்? சஹாபாக்கள் எல்லோரும் வழிகட்டுகிறாங்க. ஏன்? அவங்க விளங்கின விளக்கம் எல்லாம் பில, அவங்க விளக்கம் கொடுக்க இயலாது, அவங்க விளங்கினது தவறு என்றால் சஹாபாக்கள் எங்க இருக்கிறாங்க? வழிகேட்டில் இருக்கிறாங்க. நஅூது பில்லாஹ். எந்த ஒரு முஸ்லிம் அவனுக்கு உள்ளம் கொடுக்கும் இவ்வாறு சொல்வது, வசுன்னத்தில் குலஃபா ராஷிதீன் அல் மஹ்தியீன். அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் எவ்வாறு சொல்லுகின்றான்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சொல்கிறார்கள்? அர்-ராஷிதீன் அல் மஹ்தியீன். அவர்கள் மனோ இச்சையின் அடிப்படையில் இந்த மார்க்கத்தை விளங்கக்கூடியவர்கள் அல்ல. எதனை மார்க்கமாக விளங்கினார்களே அதனை நிலைநாட்டுவதற்கு தூரமாகினவர்கள் கிடையாது. அவர்கள் பிரயோசனமான கல்வியையும் சாலிகான அமலையும் பெற்றவர்கள் தான் அந்த சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அதற்கு பின்னால் இந்த பூமியிலே வாழ்ந்த சிறப்புமிக்க இமாம்களுடைய சில உபதேசங்களை எங்களுக்கு எடுத்து வைக்கின்றார்கள். அதில் உள்ளதாக இருக்கின்றது, இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் ஷாம்ல, இமாம் மாலிக் மதீனால இமாமாக இருக்கின்ற அதே நேரத்தில் ஷாம்ல இமாமாக இருந்தவர் தான் இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அந்த இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்றார்கள், இஸ்பிர் நஃப்ஸக அல சுன்னா, சுன்னாவின் மீது உன்னை நீ பொறுமையாக்கிக் கொள், உன்னை உறுதியாக்கிக் கொள். இங்க சுன்னா என்பது என்னது? நபியும்
உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் அவர்கள் எந்த பாதையிலே இருந்தார்களே அந்த பாதையிலே நீ உன்னை செலுத்துவதில் பொறுமையாக இருக்கேன். அவர்கள் வழிகேடான விளக்கங்களை தருவார்கள், இவர்கள் வழிகேடான விளக்கங்களை தருவார்கள். சஹாபாக்களை பின்பற்றேலுமா, அல்லாஹ் ரசூலை மட்டும்தானே பின்பற்ற வேண்டும் என்ற விளக்கங்களை எல்லாம் உள்ளே புகுத்தி, எது எங்களுடைய சலஃப்கள் கொடுக்காத விளக்கங்களை கொடுத்து எங்களுடைய சிந்தனைகளை திசை திருப்ப முடியும். எனவே இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதை விட்டு சென்றார்களே அந்த உத்தம சஹாபாக்களை அந்த பாதையிலே நீ உன்னை உறுதியாக்கிக் கொள். அந்த சமூகம் எந்த இடத்தில் நின்றார்களே அந்த இடத்துல நில். அந்த சமூகம் சொன்னதை நீ சொல். புதுசா நீ மார்க்கத்தோடு சொல்ல வராது. அவர்கள் இதனை தடுத்து விட்டார்களே அதனை உன்னிடத்திலிருந்து தடுத்துக்கொள். அந்த சலஃபு சாலிகள், உன்னுடைய சலஃபு சாலிகள் எந்த பாதையிலே சென்றார்களே அந்த பாதையிலே நீ செல். அது அவர்களுக்கு போதுமானது, உனக்கு போதுமானதாக, அவர்களுக்கு போதுமானது உனக்கு போதுமானதாக இருக்கின்றது என்று சொல்லி இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் ஷாம் நாட்டில் இமாமாக இருக்கக்கூடியவர்கள் முழு உம்மத்தே இஸ்லாமியாவுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனை இமாம் ஆஜுர்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய கிதாபு ஷரியாவில் ஏனைய இமாம்கள் அவர்களுடைய நூல்களிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று சகோதரர்களே, இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அலைக பிஆசாரி ஸலஃப் وإن رفضك الناس وإياك وآراء الرجال وإن زخرفوا لك القول فإن الأمر ينجلي حين ينجلي وأنت منه على طريق مستقيم. சலஃப்களுடைய அடிச்சுவடுகளை, சலஃப்கள் யார்? சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள். அவர்களுடைய அடிச்சுவடுகளை, அவர்களுடைய செய்திகளை எடுத்துக் கொள்வதிலும் பின்பற்றுவதிலும் உன் மீது கடமையாக்கிக் கொள். முழு மனித சமுதாயமும் எதிர்த்தாலும் கூட மறுத்தாலும் கூட மனிதர்கள் புதிய கருத்துக்களை, சலஃப்களுடைய பாதைக்கு புதிய கருத்துக்களை நுழைவிப்பதை உனக்கு எச்சரிக்கை ஆக்கிக்கொள். வார்த்தைகளால் உனக்கு அலங்கரித்தாலும் கூட, குர்ஆன் என்பார்கள், ஹதீஸ் என்பார்கள், என்றாலும் குர்ஆன் வசனங்களை அவர்களுக்கு தேவையான மாதிரி தெரியப்படுத்துவார்கள். ஹதீஸ் என்பார்கள், ஹதீஸ் அவர்களுக்கு தேவையான மாதிரி தெரியப்படுத்துவார்கள். எனவே வார்த்தைகளால் அலங்கரிக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருந்து கொள். எப்பொழுது ஒரு விடயம் தெளிவாகுமே அந்த நேரத்திலே அதனை தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் இந்த சலஃபுடைய கொள்கைத்தான், சஹாபாக்கள் தாபீன்கள் விளங்கினதுதான் சத்தியம் என்பதை அது தெளிவாகும். நீ அதிலிருந்து உன்னை தரிக்கு முஸ்தகீம் நேரான பாதையை செலுத்திக் கொள். எனவே சகோதரர்களே, நேரான பாதை என்பது எங்களுடைய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் சென்ற பாதை. சகோதரர்களே, சஹாபாக்கள் சென்ற பாதை நேரான பாதை இல்லை என்றால், தாபீன்கள் சென்ற பாதை நேரான பாதை இல்லை என்றால், நீ செல்லக்கூடிய பாதை நேரான பாதை என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அவங்களெல்லாம் எங்களுக்கு கேரண்டி பண்ணல, அப்ப உங்களே எங்களுக்கு கேரண்டி பண்ணலும், உங்களோட விளக்கத்தை எடுக்கலும், உங்களோட பாதையில நாங்க வரையிலும். அவுது பில்லா, இது எவ்வளவு பெரும் மடுந்தனை. நாங்க சொல்றது குர்ஆன் தான், நாங்க சொல்றது ஹதீஸ் தான். நீங்க சொல்றது குர்ஆன் தான், நீங்க சொல்றது ஹதீஸ் தான். அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல, அதுல ஒரு விளக்கத்தை பூத்துறீங்களே, அது யார விளக்கம்? அது யார தெளிவு? சஹாபாக்களுடையா, தாபீன்களுடையா? குர்ஆன்ல இருக்கிற தெளிவா, ஹதீஸ்ல இருக்கிற தெளிவா? அல்லாஹ் தஆலா துன்யால வானத்துக்கு இறங்குறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா சொல்கிறார்கள். இவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் இறங்கல, அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்குது. எந்த குர்ஆன் வசனம் அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்குது? எந்த ஹதீஸ் இருக்குது அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்குது? இது யார விளக்கம்? எந்த சஹாபி, எந்த தாபி, எந்த தாபி என்ற விளக்கம்? எந்த இமாம்கள் கொடுத்த விளக்கம்? அஷ்ஷரியாக்கள், மாதுரிதியாக்கள்,
வழிகேடான கூட்டங்கள் சொன்ன விளக்கம் என்று சொன்னால் என்ன சொல்றாங்க? அதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு நெருக்கமான விளக்கம். குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு நெருக்கமான விளக்கம் எங்க இருந்து நீங்க எடுத்தீங்க? உங்களோட புத்தியால, உங்களோட விளக்கத்தால, உங்களோட புத்தியாலையும் உங்களோட விளக்கத்தாலையும் தாரது விளக்கம். சஹாபாக்கள் தாபியீன்கள் தபர் தாபியீன்கள் விளக்கத்தை எடுத்தா ஆவலிக்கேடு. நஊது பில்லாஹ். இது எந்த அடிப்படை, எந்த அளவுகோல் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்காக வேண்டிய சகோதரர்களே அவர்கள் என்ன செய்வார்கள்? புதிய புதிய கருத்துக்களை சொல்வார். மனிதர்கள் மறுத்தாலும் என்று சொல்வது ஒரு நாளும் சகோதரர்களே சஹாபாக்கள் சலஃபுடைய பாதையை மறுத்தது கிடையாது. தாபியீன்கள் மறுத்தது கிடையாது. தாபியீன்கள் மறுத்தது கிடையாது. ஐம்மாக்களான இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய இமாம்கள் மறுத்தது கிடையாது. தாராளமாக அவர்களுடைய கூற்றுக்கள், அவர்களுடைய நூல்கள் அதனை எங்களுக்கு எடுத்து காட்டுது. சஹீஹ் புகாரியை பெறட்டுங்க, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எத்தனை சஹாபாக்களுடைய விளக்கங்களை ஹதீஸுக்கு போட்டிருக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமை பெறட்டுங்க, அதனுடைய முன்னுரை முக்கத்திமால இருந்து அதனுடைய கடைசி வரைக்கும் பார்க்கலும் எத்தனை சஹாபாக்களுடைய விளக்கங்களை தாபியீன்களுடைய விளக்கங்களை போட்டு. இமாம் மாலிக் முவத்தாவை பெறட்டுங்க, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எத்தனை சஹாபாக்களுடைய விளக்கங்கள் தாபியீன்களுடைய விளக்கங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஹதீஸ் நூல்கள் சகோதரர்களே, இமாம் திர்மிதி, இமாம் அபூ தாவூத் போன்ற இமாம்களுடைய ஹதீஸ் நூல்களை பெறட்டுங்க, பாருங்க அதுல முன்னாலையும் பின்னாலையும் யார விளக்கங்களை போட்டிருக்கிறாங்க? சஹாபாக்களோட தாபியீன்களோட விளக்கங்களை போட்டிருக்கிறாங்க. தஃசீர் நூல்களை பற்றி பார்க்கணுமா? அது என்ன தஃசீர் நூல் கேட்கிற கேள்வி. எங்கட இமாம்கள் சொன்னது, எங்கட இமாம்கள் எழுதினது. சஹாபாக்களோட தஃசீரா, தாபியீன்களோட தஃசீரா, தபர் தாபியீன்களோட தஃசீரா? குர்ஆனுக்கு விளக்கங்கள் அவர்கள் கொடுக்கவில்லையா? அப்படி என்றால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வழிகேடர்களா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வழிகேடர்களா? அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்கள் அல் குர்ஆனுக்கு நபி வழியில கொடுத்த விளக்கங்கள் இருக்குது. இந்த விளக்கங்கள் எல்லாம் வழிகேடா? நஊது பில்லாஹ். சகோதரர்களே, இது நீங்க சொல்றது வழிகேடு என்று நாங்க கேட்கிறோம். குர்ஆனால நீங்க விளங்கினது, ஹதீஸால நீங்க விளங்கினது, எந்த சஹாபி சொன்னார், எந்த தாபியீன் சொன்னார், எந்த இமாம்கள் சொன்னார்கள்? அல் குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுடைய சலஃபுகளான சஹாபாக்கள் தாபியீன்கள் தபர் தாபியீன்கள் பாதையில நடந்துறது வழிகேடு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? குர்ஆன் சொன்னவங்களுக்கு போதாதா? ஹதீஸ் சொன்னா போதாதா? குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொன்னா போதும், நேரடியா சொன்னா சரி. நீங்களா ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்களே அதுல இடையில எங்க சரி? நேரடியா சொல்லுங்க. சஹாபாக்களோட விளக்கத்தை எடுக்காத வழிகேடுன்னு குர்ஆன்ல இருக்குது. எங்க சரி ஹதீஸ்ல இருக்குதா சஹாபாக்களோட விளக்கத்தை எடுக்காத வழிகேடுல இருக்குது? அப்படி அவங்க சொல்றது வழிகேடாக இருந்தால் சகோதரர்களே, எப்படி அல்லாஹ் அவர்களை திருப்தி அடைவான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று எப்படி சொல்ல முடியும்? இன்று எங்களுடைய சமூகத்துல அறிவிலித்தனத்தால கேள்வி கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ரலியல்லாஹு வரது அன் சொல்றது எங்க ஆதாரம் இருக்குது? எங்க போய்விட்டார்கள்? இவைகள் எல்லாம் தனக்கென்ற ஒரு வழிகேடான கொள்கையை வளர்த்து ஆதாரம் காட்ட முடியாத போது இது நாளுக்கு நாள் அவன் அறியாமையில வழிகேட்டுக்கு மேல வழிகேட்டுல போறான். இன்னும் எந்த அளவுக்கு போறான் என்றால் அவனுக்கே பதில் சொல்லிக் கொள்ளையிடாம தடமாற நேரத்துல இன்னொரு ஆதார குர்ஆனை கொள்வாரு, இது ஒரு ஆதாரம், இன்னொரு ஹதீஸை கொள்வாரு, இது ஒரு ஆதாரம் என்று ஆதாரம் இல்லாத குர்ஆன் தான், மாற்று கருத்து கிடையாது. 72 வழிகெட்ட கூட்டமும் சகோதரர்களே குர்ஆன் வசனத்தை தான் கொண்டு வருவாங்க, ஹதீஸை தான் கொண்டு வருவாங்க. காதியானி காஃபிர் என்று நாங்க சொல்லக்கூடிய காதியானியே அவன் என்னத்தை கொண்டு வருவான்? குர்ஆன் வசனத்தை தான் கொண்டு வருவான், ஹதீஸை தான் கொண்டு வருவான். ரவாஃபிதி ஷியான்னு சொல்லக்கூடியவன் எதை கொண்டு வருவான்?
குர்ஆனை ஹதீஸையும் தான் கொண்டு வருவாங்க. இமாம் இப்னு குதைபா ரஹிமஹுல்லாஹ் இஹ்திலாஃபு தஅவீல் ஹதீஸ், அதாவது ஒவ்வொரு இந்த 72 வழிகெட்ட கூட்டமும் அவங்களுக்கு தேவை மாதிரி குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு வந்திருக்கிறத காட்டாங்க. ஹவாரிஜிகளா, ரவாஃபிலிகளா, ஜஹ்மியாக்களா, ஜபரியாக்களா, கதரியாக்களா, இந்த பேரோல நாங்க கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். இதெல்லாம் வழிகெட்ட கூட்டங்கள், வழிகெட்ட கூட்டங்கள். இந்த வழிகெட்ட கூட்டங்கள் எல்லாம் குர்ஆனை வச்சுதான் மனுஷனை வழிகெடுக்கிறான், ஹதீஸை வச்சுதான் வழிகெடுக்கிறான். அவனுக்கு தேவையானத குர்ஆனால பூத்தேலும், ஹதீஸால பூத்தேலும். அல்லாஹ் தஆலா திட்ட தெளிவா சூரத் ஆல இம்ரான்ல சொல்லி காட்டுறான். வமின்ஹா ஆயாத்து முத்தஷாபிஹாத், இந்த குர்ஆன்ல ஒன்றுக்கொண்டு ஒப்பான வசனங்கள் இருக்குது. இந்த வசனங்களை எடுத்து அவன் விளக்கத்தை கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். அல்லாஹ் அவன் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ஹவாரிஜிகளை சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குர்ஆனை ஓதுவான், உங்களை விட சிறப்பா தொழுறமாய் காட்டுவான், உங்களை விட நோவு பிடிக்கிறமாய் காட்டுவான், மார்க்கத்தை பின்பற்றமாய் காட்டுவான். அவன் தொண்டை குடிக்கு கீழே குர்ஆன் போவான், உள்ளத்துல இல்லை. யாரு? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க குர்ஆனை ஓதுவீங்க, உங்களை விட சிறப்பா ஓதுவானுவல். நீங்க தொழுவீங்க, உங்களை விட சிறப்பா தொழுறமாய் காட்டுவானுவல். நீங்க நோவு பிடிப்பீங்க, உங்களை விட சிறப்பா நோவு பிடிக்கிறமாய் காட்டுவானுவல். அவன் யார்? கிலாபு மினன் நார், நரகத்திர நாயில் ஹவாரிஜி என்று சொன்னாங்க நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, வார்த்தைகளால ஜோடிக்கலாம், அலங்காரங்கள் காட்டி மக்களை மயக்கலாம். சத்தியவாதிகளை, உண்மையான சத்தியத்தை எவனாலும் ஜோடிக்க முடியாது, அடையாளம் காட்ட முடியாது. ஆம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா எவர்கள் சத்தியத்தை குர்ஆன்ல, ஹதீஸ்ல, சலஃபு சாலிஹின்ல பாதையில படிப்பாங்களே, அவங்க இவங்களோட ஒவ்வொரு வழிகேடுகளையும் காட்டுவாங்க. சலஃபு சாலிஹின்ல பாதையை விட்டுட்டு கண்குருடாகினால் செய்யவரை. நாங்க மார்க்கத்தை படிக்கணும், விளங்கணும். அப்பொழுது இந்த வழிகேடுகளை சகோதரர்களே எங்களால் அடைய முடியும். அதனால தான் இமாம் அவுஸாஇ, யார் நான் சொல்றேனா? இமாம் அவுஸாஇ இமாம் மாலிக் காலத்துல வாழ்ந்த இமாம், ஹிஜ்ரி 100 சொச்சத்துல வாழ்ந்த, 150 சொச்சத்துல வாழ்ந்த இமாம். இமாம் அவுஸாஇ 200க்கு முன்னால் வாழ்ந்த இமாம். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, قال الإمام أبو إسماعيل الصابوني في عقيدة السلف أصحاب الحديث. பாருங்க, இமாம் சாபூனி அவர் அவருடைய கிதாபுக்கு எழுதிய பேர் என்னது? அகீதத்து ஸலஃப் அஸ்ஹாபுல் ஹதீஸ். அகீதத்து ஸலஃப் அஸ்ஹாபுல் ஹதீஸுடைய அகீதா, ஸலஃப்களுடைய அகீதா, அஸ்ஹாபுலுடைய ஹதீஸ், அஸ்ஹாபுல் ஹதீஸுடைய அகீதா, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய அகீதா. இமாம் அஸ்-சாபூனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதி எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். இமாம் அஸ்-சாபூனி ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவர் சொல்கிறார்கள், வயக்ததூன பின்-நபி வ அஸ்ஹாபிஹி அல்லதீன ஹும் கன்-நுஜூம். அவர்கள் நபியையும் அவர்களுடைய சஹாபாக்களை பின்பற்றுவார்கள். சஹாபாக்கள் யார் என்றால் ஹும் கன்-நுஜூம், அவர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். வயக்ததூன, இன்னும் அவர்கள் பின்பற்றுவார்கள் பிஸ்ஸலஃபிஸ் ஸாலிஹீன மின் அய்மத்தித் தீன் வ உலமாஇல் முஸ்லிமீன். அவர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்களான இந்த உம்மத்துடைய தீனை சுமந்த இமாம்களை பின்பற்றுவார்கள், முஸ்லிம்களுடைய உலமாக்களை பின்பற்றுவார்கள். வயந்தமஸ்ஸகுன பிமா கானு பிஹி, அவர்கள் பற்றி பிடித்ததை பற்றி பிடிப்பார்கள். முத்தமஸ்ஸிகுன மினத் தீனில் மதீன் வல் ஹக்கில் முபீன், அந்த உறுதியான மார்க்கம், திட்ட தெளிவான சத்தியத்தை அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, இமாம் சாபூனி அவர்களுடைய அகீதத்து ஸலஃப் அஸ்ஹாபுல் ஹதீஸ்ல சொல்லி காட்டுகிறார். இங்கே வ அஸ்ஹாபிஹி அல்லதீன ஹும் கன்-நுஜூம், அவர்கள் நட்சத்திரங்களை போன்று என்று சொன்னது நேரடியாக குர்ஆன் வசனம். நட்சத்திரங்கள் மனிதர்களுக்கு பாதைக்கு வழிகாட்டுகின்றது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அன்றைய காலத்துல சரி, இன்றைய காலத்துல மனுஷன் போறதுக்கு என்ன செய்யுது? வழிகாட்டுது. அதே மாதிரி தான் சத்திய பாதையில போறதுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யார்? இந்த சஹாபாக்கள். பலகீனமான ஒரு ஹதீஸ் இருக்குது, அது இல்லாம சஹீஹ் முஸ்லிம்ல நேரடியான சஹீஹான ஹதீஸ் இருக்குது.
ஆனா அமீனத்துல் அஸ்ஹாபி, நான் என்னுடைய சஹாபாக்களுக்கு அமானத்தார். என்னுடைய சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்கு அமானத்தாரி. எப்படி சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? எப்படி வானங்களுக்கு நட்சத்திரங்கள் பாதுகாப்பா இருக்குது, இந்த நட்சத்திரங்கள் செயலிழந்து விட்டால் வானம் அதனுடைய செயலை இழந்து விடும், மறுமையினால் வந்துவிடும் என்று சொல்வதை போன்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல சரியா இருக்குது. இவர்கள் இந்த சரியான ஹதீஸை காட்டுவதில்லை, நேரடியாக குர்ஆன்ல இருக்குது. அவர்கள் நட்சத்திரங்களை கொண்டு வழிபடுத்துவார்கள், வழி காட்ட பெறுவார். அது என்ன வானத்தில் திசை. அதே மாதிரி தான் என்னது இந்த துன்யால மார்க்கத்துல நேர்வழி ஏற்படும். இவைகள் எல்லாம் விட்டு விட்டு பலகீனமான ஹதீஸை காட்டி இந்த ஹதீஸ் பலகீனம், அந்த ஹதீஸ் பலகீனம். யார் நாங்க அந்த ஹதீஸ் சஹீஹ் சொல்லல, சஹீஹ் முஸ்லிம்ல சரியான ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு அமானத்தார் யாரு? சஹாபாக்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க. அதுக்கு பின்னால் சொல்கிறார்கள் சலஃபு சாலிஹ், எங்களுக்கு முன்னால் சென்ற இமாம்கள். ஆம், அவர்களுக்கு பலகீனமான ஹதீஸ்கள் கிடைத்திருக்கலாம், அல்லது குர்ஆன் வசனங்கள் கிடைச்சி அதுக்கு தேவையான ஹதீஸ் கிடைத்திருக்காது. அதை வச்சு தீர்ப்பு சொல்லுவாங்க. நாங்க என்ன செய்யறது? அந்த நேரத்துல இன்னும் ஒரு இமாம் எங்களுக்கு எடுத்து காட்டுவார், இவர் இது தவறு, ஏனென்றா இவருக்கு இந்த ஹதீஸ் கிடைக்கல, இந்த குர்ஆன் வசனத்துல விளக்கம் இவருக்கு கிடைக்கல. கிடைச்சதை வச்சு அவர் செஞ்சு பதில் புத்தியால விளங்கல, அதை மட்டும் நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். எந்த இமாம்களும் புத்தியால மார்க்கத்தை விளங்கல, குர்ஆன ஹதீஸால தான் விளங்கினாங்க. ஆனால் அந்த நேரத்துல இந்த குர்ஆனுக்குள்ள நேரடியான சஹீஹான விளக்கம் அவங்களுக்கு கிடைக்கல, ஹதீஸ் கிடைக்கல. எனவே என்ன செஞ்சாங்க? இருக்கிறத வச்சு தீர்ப்பு கொடுத்தாங்க, இருக்கிறத வச்சு விளக்கம் கொடுத்தாங்க. இன்னும் ஒரு இமாம் எங்களுக்கு வந்து சொல்றாரு என்னது, இல்ல இவருக்கு இந்த இது கிடைக்கல, அதனால தான் எனக்கு இந்த தவறு அவர் விட்டு விட்டார். நாங்க சொல்லல தவறு எடுத்து நடங்கன்னு சொல்லல, அவர் சரியா சொன்னதையே தூக்கி வீசுறீங்க. தவற சொல்லி அவர் சரியா சொன்னதையும் தூக்கி வீசுறீங்க, இதுதான் உங்களோட வழிகேடு. தவறை விட்டு விடுங்க. அத இமாம் மாலிக் ரஹிமத்துல்லாஹி தஆலா சிறப்பான அடிப்படையை சொல்லி தராங்க, ஏனே இமாம்கள் அடிப்படையை சொல்லி தராங்க. குல்லு கௌலி யூஹது வ யுரத், எல்லா வார்த்தையும் நாங்க எடுப்போம். சஹாபாக்கள், தாபீங்கள், தபு தாபீ, இமாம்கள் எல்லா வார்த்தையிலும் எடுப்போம், சிலதை விட்டு விடுவோம். எந்த அடிப்படையில? இல்ல சாஹிபு ஹாதல் கபர், இந்த கபர்ல இருக்கிற இந்த கபர்ல இருக்க யார்? அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவர் சொன்னார் என்றால் எங்களுக்கு என்ன செய்யலாது? மறுக்க இயலாது. அவர் சொல்லிவிட்டால் சரியா வந்து விட்டால் நாங்க ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு மாற்றமா எந்த ஒண்ணுமே சொல்ல இயலாது. இந்த குர்ஆன் வசனத்துக்கு முரணா சொல்லிப்பாரு, இந்த குர்ஆன் வசனத்துக்கு முரணா சொல்லிப்பாரு, அப்படி ரசூலா சொல்ல இயலாது. அல்லாஹ் தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுவான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு முரணா சொன்னார்கள் என்றால் கிடையவே கிடையாது. சரியான ஒரு ஹதீஸும் குர்ஆனுக்கு முரணாகாது. இதுதான் அஹ்லுஸ் சுன்னah ஜமாத்துடைய ஏற்றுக்கொள்வர். இதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹு மத்ஹபி, ஹதீஸ் சஹீஹாய் விட்டால் அதுதான் இந்த வழிமுறை. அந்த சரியான ஹதீஸை ஏற்றுக்கொள்வது தான் எங்களுடைய வழிமுறை என்று அனைத்து இமாம்களுடைய ஏகோபித்த முடிவு. ஆம், மனிதன் என்ற அடிப்படையில அவர்களுக்கு கிடைக்காத ஹதீஸ் இருக்கலாம், சரியான ஹதீஸ், அல்லது பலகீனமான ஹதீஸ் இருக்கலாம். இமாம் இப்னு தைமியா ரஹிமத்துல்லாஹி தஆலா அவர்கள் ஒரு நூலை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன் எங்களுடைய இமாம்களுக்கு மத்தியில சில விடயங்கள் முரணாக இருக்குது? ஏன் இருக்குது? சஹாபாக்களா இருக்கலாம், தபு தாபீன்களா இருக்கலாம், இமாம்களா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், எவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று சிறுநீர் கழித்தான்னு சொல்லுகின்றார், அவர் பொய் சொல்லிவிட்டார். எவர் நின்று சிறுநீர் கழித்தான்னு சொல்ல அவர் பொய் சொல்லிவிட்டார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் நின்று கழித்ததை கண்டதே இல்லை, அவங்க பிரயாணத்துல கண்டதும் இல்ல, வீட்டுல கண்டதும் இல்ல, வழிமுறையில அவங்க கண்டது இல்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கழிச்சது அவங்க வாழ்க்கையில கண்டது, அதான் போய் சொல்லிவிட்டார்கள். இன்னும் ஒரு சஹாபி அவர் காண்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியில பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல அவர்கள் நின்ற நிலைமையில ஒரு குப்பை மேட்ல சிறுநீர் கழிக்கிறாங்க. இதுவும் சரியான ஹதீஸ், இதுவும் சரியான ஹதீஸ். நாங்க என்ன சொல்லுவோம்? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியாது, அவங்க கேள்விப்படல, காணல, அவங்க அவங்களோட நிலை போட்டு அவங்க சொல்றாங்க. இந்த சஹாபி அவர் நேரடியாக கண்டதை சொல்றாரு.
அப்ப நாங்க என்ன எடுப்போம்? ஒரு மனிதனுக்கு ஒரு அவசரமான தேவை வந்துட்டு, இல்லாவிட்டால் அமர்ந்த நிலைமையில சிறுநீர் கழிக்க முடியாத சூழ்நிலை இது. ஃபிளைட்ல எல்லாம் போனா கொஞ்சம் கஷ்டம், இல்லாவிட்டால் சில இடங்கள்ல கஷ்டம். இப்படியான நிலைமையில அவர் என்ன செய்யறது? நின்று சிறுநீர் கழிக்கலாம் என்பதுதான் இந்த ஹதீஸ்ல தெளிவா இருக்குது. பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஒன்று சொல்றாங்க, இந்த சஹாபி ஒன்று சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முறை. பாத்தீங்க தானே, நாங்க இதுக்கு தான் சொல்றோம் சஹாபா விளக்கத்தை எடுக்க வேணாண்டு. அந்த முரண்பட்டால் எப்படி எடுக்கணுன்றதை எங்கட இமாம்கள் வழிகாட்டி தந்திக்கிறாங்க. நீங்க அந்த வழியை படிக்கலாட்டி நாங்க குறை இல்ல, நீங்க அந்த வழியை தெரியலாட்டி எங்கட குறைய உங்களோட குறையா? உங்களோட குறை. தெளிவா இமாம்கள் சொன்னதெல்லாம் இருக்குது, அதை உங்களுக்கு தேவையானதை மட்டும் தேடி எடுக்கிறீங்க. இவருக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் சொன்னா அவர் அடிப்படை கொள்கையை வச்சு அவருக்கு தேவையான இமாம் மாலிக் எடுக்கிறாரு, இமாம் இப்னு தைமியா எடுக்கிறாரு, அந்த சஹாபி எடுக்க இந்த சஹாபி எடுக்க. ஆனா அவங்க எல்லாம் அப்படி சொன்னதே கிடையாது, எங்கேயுமே சொன்னது கிடையாது. இவர் தவறாக விளங்கினது, பிழையாக விளங்கினது. சகோதரர்களே, அதுக்கு பின்னால என்னது? அதுக்கு மட்டும் இமாம்கள், இந்த இமாம்கள், இந்த சஹாபாக்கள் தாபீன்கள் அவங்களுக்கு மத்தியில ஏதாவது ஒன்று முரணாக இருந்தால் எப்படி நாங்க சேர்த்து விளங்கணும்? இருக்குது. ஹதீஸிலே ஒன்று கொண்டு முரணா இருந்தா எப்படி சேர்த்து விளங்கணும்னு அடிப்படை இருக்குது. அப்படியெல்லாம் இருக்க போக்கல அதை தயார் இல்லை. என்ன வாரது? தட்டி விடத்தான் வர. எதை தட்டி விட வராங்க? சஹாபா. சகோதரர்களே, நஊது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். ஏண்ட விளக்கத்தை விட சஹாபா விளக்கத்தை விளங்குங்க, ஏண்ட விளக்கத்தை விட தாபி எது பீல? நான் விளங்கினமா நீங்க விளங்கன்னு சொல்றது பெருமையா அகம்பாவமா? எங்களுக்கு முன் சென்றவங்க சஹாபாக்க விளங்கினமா விளங்குன்றது அகம்பாவமா? எது பெருமை? நான் விளங்கினதான் சரி, நான் போற பாதத்தான் சரி என்று சொல்றது பெருமையா அகம்பாவமா? உத்தம சஹாபாக்கள், நபி வளர்த்த சஹாபாக்கள், அல்லாஹ் திருப்தி அடைந்த சஹாபாக்கள், அவங்க போன பாதையில நீங்க போங்க. அந்த தாபியீன்கள் கைருன் நாஸ், மனிதர்கள் ஆக சிறப்பானவர்கள். என்னுடைய தலைமுறை மனித சமுதாயத்துல ஆக சிறப்பானவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியீன்கள். மனித சமூகத்துல ஆக சிறப்பானவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியீன்கள் என்று அறிஞர் ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதன் பின்னால் அவங்க போன பாதை சிறப்பில்லை, அவங்க விளங்கின விளக்கம் சிறப்பில்லை என்று சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு மடமைத்தனம் சகோதரர்களே. என்றால் இந்த மடமைத்தனத்தை விளங்காத எங்களுடைய ஏகத்துவ கொள்கை சுமந்தோம் என்று சொல்லக்கூடிய, தௌஹீத சுமந்தோம் என்று சொல்லக்கூடிய சமூகம் இருக்கின்றது என்றால் மிக கவலைக்குரியதானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள. அதே போன்று சகோதரர்களே, இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஷரஹ் சுன்னா என்ற நூலிலே சொல்லி காட்டுகிறார்கள், நாங்க சொன்ன இந்த அத்தனை இமாம்களும் யார்? 4 நூற்றாண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த இமாம்கள். இன்றைக்கு நேற்று வந்தவங்க இல்ல, 1000 வருடங்களுக்கு முன்னால வந்த இமாம்களோட கவுலத்தான் நான் இதை எடுத்து வைக்கிறேன். அந்த இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் அடிப்படை என்னது? அல்லது துபுனா அலைஹி அல் ஜமாஅ. அல் ஜமாஅத் என்று நாங்க சொல்கின்றோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே 73 கூட்டமா இந்த முஸ்லிம் சமூகம் பிரியும், அதுல 72 கூட்டம் நரகம், ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும். அந்த கூட்டம் என்ன? அல் ஜமாஅ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த அல் ஜமாஅத்துடைய அடிப்படை அஸ்திவாரம் எதிலிருந்து கட்டப்பட்டிருக்குது? வஹும் அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். வஹும் அஹ்லுஸ் சுன்னா, அவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. ஃபமன் லம் யகுல் அன்ஹும், யார் அவர்களில் எடுக்கவில்லையே, ஃபகத் ضل வபதஅ, வழிகட்டு நாசமா போட்டான், அவன் தான் புதுசா மார்க்கத்துல உருவாக்குறான். வகுல்லு பித்அத்தின் ضلاலா, இதெல்லாம் மார்க்கத்துல புதிதா உருவாக்கப்பட அது வழிகேடு. அப்ப வழிகேடு எது? யார் மார்க்கத்துல புதுசா உருவாக்குறது? நாங்க சொல்றோம் அந்த நபி வளர்த்த சஹாபாக்கள் எந்த பாதையில போறோம் அந்த பாதையில போகும். அதுதான் என்னது? பாதை. நீங்க புதுசா ஒன்று உருவாக்க வேணாம் என்று சொன்னால் எங்களை பார்த்து என்ன சொல்றது? இவங்க புதுசா உருவாக்குறாங்க பாதை, நாங்க இந்த புதுசா உருவாக்கினோம் பாதை. எனவே சகோதரர்களே, எதுல சஹாபாக்கள் இருந்தார்களே, எதுல தாபீன்கள் இருந்தார்களே, எதுல தப தாபீன்கள் இருந்தார்களே, எதில் எங்களுடைய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய இமாம்கள் இருந்தார்களே, அதுதான் நபி சென்ற பாதை. அதை தவிர்த்துள்ள அத்தனை பாதைகளும், அத்தனை ஜமாஅத்துகளும்
புதிதாக உருவாக்கப்பட்டவைகள். இது இமாம் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க. வ அஹ்திமுல் மகாம பிகலாமின் ஹஸனின் மதீனின் லிஷைஹினா அல்லாமா ஸைத் இப்னு ஹாதி அல்-மத்ஹலி. நான் இந்த இடத்தை நிறைவு செய்கின்றேன். சிறப்பான நல்ல உறுதியான வார்த்தை யாருட? எங்களுடைய ஷேக் அல்லாமா ஸைத் இப்னு ஹாதி அல்-மத்ஹலி ஹஃபிஸஹுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹ் ரஹ்மத்தன் வாசிஆ. அவருடைய கையினால் எத்தனையோ இமாம்கள் வளர்த்திருக்கிறார். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய இமாம்களை உலமாக்களை வளர்த்தெடுத்தவர்கள் தான் ஷேக் ஸைத் இப்னு ஹாதி அல்-மத்ஹலி ரஹிமஹுல்லாஹ். அவர்களிடத்திலே பல கேள்விகள் இல்முடைய மஜ்லிஸ்ல கேட்கப்பட்டு அத நூல் வடிவத்தில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவரிடத்துல கேட்ட கேள்விகள் ஒன்றுதான், நீங்க ஏன் உங்களை சலஃப் கொள்கையை சார்ந்தவர் சலஃபி என்று சொல்கின்றீர்கள்? நான் ஆரம்பத்துல சொன்னேனே, உங்களை முஸ்லீம் சொல்ல எழுந்தானே, இல்லாட்டி முஹம்மதியா என்று சொல்ல எழுந்தானே, ஏன் உங்களை சலஃபியான்னு சொன்னாங்க? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதை பின்பற்ற முகமதியான்னு சொல்லுங்க, நாங்க முஸ்லீம்கள் சொல்லுங்க, இஸ்லாத்திய ஏன் சலஃபியான்னு சொல்றீங்க என்றொரு கேள்வியை ஷேக் அல்லாமா அபு முஹம்மத் ஸைத் இப்னு ஹாதி அல்-மத்ஹலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நகூலு லஹு, நாங்கள் அவர்களுக்கு சொல்லுகின்றோம், இன்ன இத்ராதக அலா மன் அظهر மذهب السلف الصالح وانتمى اليه باطل. இவர்கள் எல்லாம் சலஃபு ஸாலிஹீன்களுடைய பாதையை நான் சலஃபி என்று வெளிப்படுத்துவதை, அதை சொல்லுவதை அசத்தியம் என்று முறைப்பாடு செய்கின்றார்களே, இந்த முறைப்பாடை யாரெல்லாம் சுமந்திருக்கின்றார்களே அவர்களை கொண்டு சொல்கின்றேன். இவங்கெல்லாம் தன்னை நான் சலஃப் கொள்கையை சுமந்திருக்கிறேன், சலஃபுடைய பாதையை சுமந்திருக்கிறேன், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய பாதையை சுமந்திருக்கிறேன், நான் சுன்னி, நான் ஹதீஸ் சேர்ந்தவன் என்று சொல்வது வலிக்கேடு என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில், இம்மா ஜஹ்கல் ஃபதீல் பிஸ்ஸலஃபியத்தி ஸஹீஹா வஸ்ஸலஃபியீன் حملة الكتاب والسنة من أصحاب النبي صلى الله عليه وسلم ومن كان على نهجهم من أئمة العلم والدعوة من القرون المفضلة المشهود لهم بالخيرية. ஒன்றோ உங்களுடைய மோசமான ஒரு அறியாமை தன்மை, மோசமான ஒரு அறியாமை தன்மை சஹீஹான சலஃபுடைய பாதை அறியாது. சலஃபியீன் யார்? அவர்கள் அல்-குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களுடைய பாதையில, அப்ப குர்ஆன ஹதீஸ சஹாபாக்கள் சுமந்த மாதிரி சுமக்கிறது என்பது, அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், சலஃப்னு சொல்றோம். இது பிழையா? அப்ப நீங்க இந்த அடிப்படையை நீங்க விளங்கல. விளங்க வேண்டிய அடிப்படையானது நீங்க விளங்கல. உங்களுடைய மிக மோசமான அறியாமை தன்மை. ومن كان على نهجه من أئمة العلم والدعوة بالقرون المفضلة المشهود له بالخيرية. அந்த பாதை எந்த பாதை தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான 3 தலைமுறைகள் என்று சொன்னார்களே, அவர்கள் தான் இல்மிலும் தாவத்திலும் இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள். சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், எங்களுடைய அஇம்மாக்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, அவர்கள் சென்ற பாதை, அவர்கள் தான் எங்களுக்கு சலஃப், அவர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரி என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, இது கூடாது என்று சொன்னால் உங்களுடைய அறியாமை. யார் எங்களுடைய சஹாபாக்கள் விளங்கினமா நாங்க விளங்க வேணும், தாபீன்கள், தபு தாபீன்கள் விளங்கினமா விளங்க வேணும் என்பது தவறு என்று சொல்லுகின்றாரு. ஒன்று, அவர் இஸ்லாத்துடைய அடிப்படைகளை குர்ஆனை ஹதீஸையும் நல்ல முறையில விளங்காதவரா இருப்பார். யார் சொல்றா? ஷேக் ஸைத் ரஹிமஹுல்லாஹ். இல்லாட்டி அவர் ஒன்றோ அலையனா இருப்பார், அறிவிலியா இருப்பார். இல்லாட்டி வ இம்மா அன்னக துரீது அன் துலப்பிஸ அலா துல்லாபில் இல்ம். இல்லாட்டி நீங்க என்ன செய்ய பாருங்க, மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்கள், இந்த மார்க்கத்தை தெளிவு பெறக்கூடிய மக்களை, சத்தியத்தை விளக்கக்கூடிய மக்களை குழப்ப பார்க்க.
ஒன்றோ நீங்க அறியாத மனுஷனா இருக்கிறது, இல்லாவிட்டால் மாது குழப்பவாதி ஆயிடுச்சு. ரெண்டுல அன்ன சரபியா மாஹியன் இல்ல ஹிஸ்புன் அவ் முனzzமா. இவங்க என்ன சொல்றாங்க, எப்படி பரப்புறாங்க, இது ஒரு புதுசா ஒரு கொள்கை, இது ஒரு புதிய ஒரு கூட்டம், இது ஒரு புதிய ஒரு வழிமுறை, இல்லாட்டி இவங்க ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு, இவங்க ஒரு சங்கம் என்று மக்களை பழக்க. நாங்க புதியதொரு அமைப்பும் இல்ல, தனிப்பட்ட ஒரு அமைப்பும் கிடையாது, தனிப்பட்ட ஒரு ஜமாத் கிடையாது, தனிப்பட்ட ஒரு கூட்டம் கிடையாது. நாங்கள் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் ஸலஃபு ஸாலிஹ் பாதையில நாங்க புதிய கருத்து சொல்ல வர்றோம். எங்கள்ட்ட புதிய கருத்தை நீங்க கண்டீங்க, தாராளமா சொல்லலாம். புதுசா ஒன்று சொல்றாரு இவர் ஒரு சலஃபி, புதிய கருத்து ஒன்று சொல்றாரு இவர் ஒரு வழிகேடு, தைரியமா சொல்லுங்க. நாங்க சொல்றோம், அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல இல்லாதத, உத்தம சஹாபாக்கள் விளங்காதத, நபியுடைய சஹீஹான ஹதீஸ்ல இல்லாதத, எங்களுடைய சஹாபாக்கள் சொல்லாதத, தாபீன்கள் தப தாபீன்கள் இமாம்கள் சொல்லாதத நாங்கள் சொல்லிவிட்டோம் என்றால் நீங்கள் நேரடியாக சொல்ல முடியும். குர்ஆன்ல இல்லாதத, ஹதீஸ்ல இல்லாதத, சஹாபாக்கள் சொல்லாதத, தாபீன்கள் சொல்லாதத புதுசு புதுசா கொண்டாடுவாங்க. இருந்தா நாங்க புதுசு இல்ல, குர்ஆன்ல இருந்தா நாங்க புதுசு இல்ல, ஹதீஸ்ல இருந்தா நாங்க புதுசுல இல்ல, நாங்க புதுசா கொண்டு வரல. சஹாபாக்கள் விளக்கத்துல இருந்தா நாங்க புதுசா கொண்டு வரல, தாபீன்கள் விளக்கத்துல இருந்தா நாங்க புதுசா கொண்டு வரல. உதாரணத்துக்கு சொல்ற சகோதரர்களே, மீலாத் விழா கொண்டாட்டம் நாங்க கொண்டாடுறாங்க இன்னைக்கு எங்க சமூகத்துல. நபி பிறந்ததுக்காண்டி கொண்டாடுறாங்க. இப்ப முஹர்ரம் தான் இப்ப ஒரு இல்லாட்டி முஹர்ரத்துல கொண்டாடுவாங்க, எத்தனையோ கொண்டாட்டங்கள். இல்லைங்களா? நாங்க கேட்போம், என்னது இது ரசூலுல்லாஹ்வோட காலத்துல முஹர்ரம் வரலையா? அந்த ரசூலுல்லாஹ் கொண்டாடினாங்களா? சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா? தாபீன்கள் கொண்டாடினாங்களா? இமாம்கள் கொண்டாடினாங்களா? எப்ப வந்துச்சு இது? யார் கொண்டு வந்தா இது? ரவாஃபிது ஷியாக்கள். நாங்க உங்களுக்கு ஆதாரத்தோட காட்டுறோம். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டாரு. இமாம் மக்ரிதி ஷாஃபி மذஹப் இமாம்கள் கிட்டத்தட்ட சொல்றாங்க, நீங்க ஷாஃபி மذஹபா? அப்படிங்க இமாம் இப்னு கஸீர் ஷாஃபி, இமாம் மக்ரிதி ஷாஃபி. எங்கள்கிட்ட புத்தாண்டு கொண்டாட்டம் என்று கிடையாது, புதுவக கொண்டாட்டம் என்பது கிடையாது. ரவாஃபிது ஷியாக்கள், ஈரானியங்கள், கொமைனியங்கள் அவர்கள் கொண்டு வந்த கொண்டாட்டம். இப்ப யார் புதுசு கொண்டு வர்றது? ஸ்கூல்ல கொண்டாடுறீங்க, மதரசாவில கொண்டாடுறீங்க. யாரு புதுசு கொண்டாரு? நாங்கெல்லாம் நீங்க தான். எனவே சகோதரர்களே, மார்க்கத்துல உள்ளதை நாங்க சொன்னா புதுசு புதுசா கொண்டுவாங்க. நாங்க புதுசு புதுசா கொண்டு வரோம்னா குர்ஆன்ல இருக்குதான்னு எங்கள்ட்ட கேளுங்க, ஹதீஸ்ல இருக்குதான்னு கேளுங்க, உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன் இமாம்கள் சொன்னாங்களான்னு கேளுங்க, காட்டுவோம். இல்ல அப்ப சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க, புதுசு புதுசா கொண்டு வர்றாங்க. நீங்க கொண்டு வர்றது புதுசு நாங்க சொல்லுவோம், காட்டுவோம், அல்லாஹ்வுடைய கிருபையோடு. எனவே சகோதரர்களே, இவர்கள் கொண்ட மக்களை குழப்புறாங்க. எப்படி குழப்புறாங்க? வஹாபியர் கொண்டு வந்தது யாரு? முகமது இப்னு அப்துல் வஹாப். நாங்க யாருக்கு சொல்றோம்? முகமது இப்னு அப்துல் வஹாப் யாரு? 1100 வருஷம், 1100 ஆண்டுல 1100 ஆண்டு, இன்றைக்கு சுமார் 300 வருஷத்துக்கு முன்னால வந்தவரையுமா அவர் கொண்டு வந்து என்ன நாங்க சொல்றோம்? இவ்வளவு பாடத்துல யார் கொண்டு வந்து சொல்றோம்? சஹாபாக்கள், தாபீன்கள். யார்? இமாம் மௌசாவி. யார்? இமாம் மாலிக் காலத்துல வந்தார். முகமது இப்னு அப்துல் வஹாப் எப்ப வந்தவர்? 1826 மௌசா போன இமாம். இமாம் மௌசாவி இமாம் மாலிக் காலத்துல வந்தவர், 800க்கு முன்னால. இப்னு தைமியா கொண்டு வந்த கொள்கை ஹிஜ்ரி 700ல வந்தவர். நாங்க சொல்றது யாரு? 200ல வந்தவர். இமாம் மௌசாவி, இமாம் பர்பஹாரி, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம். நாங்க இந்த தாபீன், இந்த தப தாபீன் என்று சொல்றோம். மக்களை குழப்பத்துக்கு சரி, இவன் இப்னு தைமியா கொள்கையை கொண்டு வரான்.
இவங்க வஹாபியோட கொள்கையை கொண்டு வராங்க. சொல்லல சொல்றாங்க முகமது அப்துல் வஹாப் இதை கொண்டு வந்தது யாரு தெரியுமா? இந்த சலஃபின் கொள்கையை வஹாபியர் யாருன்னு தெரியுமா? முகமது அப்துல் வஹாப் முகமது அப்துல் வஹாப் நஜ்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்களாக ஒரு கொள்கையை கொண்டு வந்தால் அவரும் அறிக்கை. இமாம் ஷாஃபியா இருந்தாலும் இமாம் ஷாஃபி அவரா புதுசா ஒரு கொள்கையை கொண்டு வந்தால் அவரும் அறிக்கை எடுத்தான். இமாம் இப்னு தைமியா அவரா புதிய கொள்கையை கொண்டு வந்தா அவர் வலிக்கு எடுத்தான். எவனெல்லாம் புதுசா கொள்கை கொண்டு அவன் வலிக்கேடு. ஆனால் இவர்கள் யாரும் சகோதரர்களை புதுசா கொண்டு வந்தது கிடையாது. நாங்க தெளிவா படிச்சோம். அக்கீதத்துல் வாசித்தியாளர் ஷேக் இஸ்லாம் முகமது அப்துல் வஹாப் நஜீத் ரஹிமஹுல்லாஹ் எத்தனை கிதாபுகளை படிச்சோம். பார்த்துங்க எங்க இருக்குது புதுசா கொண்டு வந்தது. புதுசா ஒரு கொள்கையை கொண்டு வராரு. ஆட்களை மயக்கிறது. இவனெல்லாம் வஹாபிகள், இவனெல்லாம் இப்னு தைமியாக்கள், இவனெல்லாம் ISISகள், இவனெல்லாம் காதியானிகள், இவனெல்லாம் தாராண்ட பாட்டி, இவனெல்லாம் அந்த பாட்டி. நாங்க எப்பப்ப அந்த பாட்டில எப்ப அந்த கொள்கையை சொன்னோம்? நஊது பில்லாஹ் ஜஹரானா அவன் என்னைக்கு அந்த கொள்கையை கொண்டு வந்தானே அதுக்கு முன்னால ISIS யார் நரகத்துடைய நாய்கள் சவாரர்கள் சொல்லி நாங்க பேசின ஆடியோக்கள். என்னைக்கு இவன் இந்த அநியாயத்தை செஞ்சான் என்றால் அன்றைக்கே நாங்க சொன்ன இவன் பெரிய ஒரு அநியாயக்காரன் என்று சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச உடனே தெரியறதுமா அவன் யாருமே தெரியாது. என்றைக்கு அவன் செஞ்சான் இது முஸ்லிம்களுடைய செயல் அல்ல, இஸ்லாத்துடைய செயல் அல்ல. இஸ்லாம் எங்கேயும் சொல்லல சின்னவங்களையோ இப்படியான கும்பலைகளையோ அவனோட மதஸ்தலங்களையோ வைத்து அநியாயம் செய்யணும்னு சொல்லி அவன் செஞ்ச அநியாயத்தை எங்களுடைய தூய்மையான கொள்கையை சலப்பு சாலிஹ கொள்கையை தௌஹீத அவள் ஹதீஸ் அவள் சுன்னா ஜமாத்துல கொள்கையை இல்லாமல் ஆக்குறதுக்காக வேண்டி ஒவ்வொரு பேர் என்ன பேர்? இவர்கள் தாலிபான்கள் ஐக்கியது, தாலிபான் வந்து எடுத்து இவங்க தாலிபான் ஐக்கியது, இவங்க ISIS ஐக்கியது, இப்ப ஜஹரானா ஐக்கியது, இப்ப அவனா ஐக்கியது, இவனா ஐக்கியது. காட்டுங்க அப்ப எங்களுடைய எல்லா ஆடியோல ஐக்கிய பேச்சில் ஐக்கிய எல்லாம் இருக்குது. நாங்க யார் திட்ட தெளிவா சொல்றோம். நாங்க இந்த ஜமாத்துக்கும் சார்ந்தவர்கள் கிடையாது என்பதை திட்ட தெளிவாக சொல்கிறோம். சொல்றத அப்படியே அவர் சொல்றாரு. இதெல்லாம் தூரமாகணும், இவங்களோட சேர்ந்திருக்க கூடாது, எங்களோட சேர்ந்திக்க கூடாது. சஹாபாக்களை பாதை சொன்னதுக்காக இல்லையா? தாபியங்களோட பாதையை சொன்னதுக்காக வேண்டியா? தபல் தாபியங்களுடைய பாதையை சொன்னதுக்காக எங்களோட சிந்திக்க கூடாது. நீங்க குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கிற சொன்னதுக்காக வேண்டியா? சிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதை இதுதான் சொன்னதுக்காக எங்களோட இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. நஹூது பில்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கட்டும். தொடர்ந்து ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், வல் ஹக்கு அன்னஹு லா யஜூஸு லிஅஹதின் அன் யுன்கிர அலா மன் இக்தஸப. சத்தியம் உண்மை என்னவென்றால் சகோதரர்களே, சத்தியம் என்னவென்றால் உண்மையான சகோதரர்களே, எவர்களெல்லாம் சலஃப் கொள்கையை சொல்கிறார்களே உண்மையான சலஃப், சலஃப்ல பேர்ல விளையாடேன், தௌஹீதுல பேர்ல விளையாடேன், அவரு ஹதீஸ்ல பேர்ல விளையாடேன், அஹ்லு சுன்னா ஜமாத்துல பேர்ல விளையாடேன், அவங்கள எல்லாம் நான் சொல்லல. எது சத்தியமான சலஃப் கொள்கை ஆகிக்குது கொள்கை. இஸ்லாத்துல பேர்ல எவ்வளவு விளையாடுறாங்க. ஐயா இஸ்லாத்தை நாங்க குறை சொல்லிடுமா? எத்தனையோ முஸ்லீம்களை பார்த்தால் அவங்கள பார்த்து இந்த இஸ்லாம் சொன்னா முடிஞ்சு இஸ்லாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு எத்தனையோ தௌஹீத் ஜமாத்துகள் இருக்குது. அவங்களெல்லாம் பார்த்து நீங்க தௌஹீத்னு சொன்னீங்கன்னா தௌஹீத் அழிஞ்சிடும். அதே மாதிரி தான் நம்ம சொல்றோம், சலஃபாக இருந்தாலும் எங்களுடைய சலஃபை சொல்லத்தான் சலஃப். புதுசோத்தர் வந்து இல்லாட்டி அவர் சலப்பின்னு அவர் போடுற கூத்தெல்லாம் போட்டு அவர் போடுற ஆட்டம் எல்லாம் போட்டதுக்காக வேண்டி அது சலஃபா? எனவே சகோதரர்களே, அஸ்ஸலஃப் சலஃபியா என்று சேர்வதை நீங்கள் எவரும் மறுக்க வேண்டாம். ஃபமன் கால அன சலஃபியுன், யார் நான் சலஃபி, என்னுடைய கொள்கை சலஃபியா என்று சொல்கின்றாரே, லா யஸ்ஹு ஐயுஆத, அவரை குறை கூறுவது கூடாது. பல் மாற்றமாக யஜிபு கபூலு ذلك மின் பிஇத்திஃபாகி உலமாஇ ரப்பானியீன் வ தலாமிதத்திஹிம், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸ் என்றார், அஹ்லு சுன்னா என்றார், சுன்னி என்றார், சலஃபி, இதெல்லாம் ஒரே வார்த்தைகள்.
இது ஒருத்தர் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உலமா ரப்பானியின் அது சுன்னாவல் ஜமாத்துடைய அண்டையில் இன்றைக்கு வந்த உலமாக்கள் அவர்களுடைய மாணவர்களுடைய ஏகோபித்த பொருள். ஒருத்தர் சொன்னது, 2 பேர் சொன்னது இல்லை. இது நான் தான் சொன்னேன். எல்லா சஹாபாக்களும், எல்லா தாபியங்களும், எல்லா இமாம்களும் சொன்னது. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத்துடைய எல்லா இமாம்களும் சொன்னதுதான் இது என்பதை எங்களை சொல்லி காட்டுகிறார். வமா ذلك الا لان مذهب السلف لا يكون الا حقا. அதை தவிர சகோதரர்களே, சலஃபு சாலிஹீன் பாதை என்பது, வழிமுறை என்பது சத்திய தவிர வேறு என்றுமே கிடையாது. இன்ன ஸலஃபியத்தை வஹிய நிஸ்பத்து தஸ்மியத் இலா ஸலஃப். சலஃபியா என்பது, சலஃபி என்பது, நான் சலஃப் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்பது சஹாபாக்களுடைய பாதையிலே நான் செல்கின்றேன், தாபீன்களுடைய பாதையிலே நான் செல்கின்றேன், தாபீன்களுடைய பாதையிலே செல்கின்றேன் என்பதானதாக இருக்கின்றது. தஸ்மியத்து லா தன்ஃபஸல் ஃபஸில் வலா லஹ்ரத்து வாஹிதத்தான் உம்மத்துல் இஸ்லாமியா. சலஃப் இல்லை என்று எந்த ஒரு உம்மத் இஸ்லாமியும் சொல்ல முடியாது. அவர் ஒரு முஸ்லிமா இருந்தால், அவர் இஸ்லாம் ஆக இருந்தால், நான் சலஃப் இல்லை என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுவாரார்? நான் சஹாபாக்கள் போன பாதையில இல்ல, நான் தாபீன்கள் போன பாதை இல்ல. இதுதான் சுத்தமா சொல்லும். நான் தௌஹீத் இல்லப்பா. எங்கட செலவு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் தௌஹீத் இல்ல. நீங்க தௌஹீத் ஜமாத் இல்லன்னு சொல்லுங்க, அது பரவாயில்ல. உருவாக்கப்பட்ட தௌஹீத் ஜமாத் இல்லன்னு சொல்லுங்க, அது பரவாயில்ல. நான் தௌஹீத் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தான் தெரியாது, நான் இல்ல இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எங்கட ஆட்கள் செலவங்க விளப்பம் இல்லாம சொல்றது தெரியுமா? நான் தௌஹீத் இல்ல. தௌஹீத் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் லா இலாஹ இல்ல கலிமா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கட்டும்.
ஷேக் அபு முஹம்மது ஸெய்த் இப்னு முஹம்மது அல் மத்ஹலி அல் ஹாதி அல் மத்ஹலி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்தன் வாஸிஆ அவர்கள் சொல்கிறார்கள், தஸ்மியத்துன் லா தன்ஃபஸ் வலா லஹ்லத்தன் வாஹிதத்தன் அன் உம்மத்தில் இஸ்லாம். இந்த சலஃபியா என்ற பேர், சுன்னா வல் ஜமாஅ என்ற பேர், நான் சுன்னி, நான் சலஃபி, நான் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பேர் உம்மத்து இஸ்லாமியாவுக்கு பிரிக்க முடியாது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதை, அவருடைய உத்தம சஹாபாக்கள் சென்ற பாதை. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும், ஹத்தா யாத்தி அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவருடைய ஏவல் வரும் வரைக்கும். அந்த மறுமை நாள், அந்த மென்மையான காற்று வீசும் வரைக்கும் இந்த உம்மத் ஸலஃப் கொள்கையை சுமந்தவர்கள், அல் ஹதீஸ் வல் அஸர், அஹ்லு சுன்னா ஜமாஅத்தினர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். சொல்லுவென்று சொல்கின்றார்கள், பல் ஹிய கைருஹா, இதுதான் இந்த உம்மத்தில் இஸ்லாமிய ஆக சிறப்பே. பல கூட்டங்கள் இருக்கின்றார்கள். وهي بخلاف الانتماءات الى احزاب والمنظمه بالعليه, அதாவது புதிதாக உருவாக்கப்பட்டு கூட்டங்களாக, ஜமாத்துகளாக, ஒழுங்கு அமைப்புகளாக, சங்கங்களாக இருக்கிறார்களே, அவருக்கு மாற்றமானது. ஆரம்பத்திலே சொன்னேன், நாங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட எந்த ஜமாத்துக்கும், எந்த சங்கங்களுக்கும், எந்த ஒழுங்கு அமைப்புகளுக்கும் சம்பந்தமானவர்கள், தொடர்பானவர்கள் கிடையாது. அவர்களை போன்ற கூட்டத்தினர்கள் இருக்கின்றார்களே, இந்த எந்த ஒரு கூட்டத்துக்கும் நாங்கள் தொடர்பானவர்கள் கிடையாது என்பதை விளங்கிக் அதாவது நீங்க ஏன் முஹம்மதியா என்று சொல்ல மாட்டீர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுகின்றவர்கள் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் அவர்களுக்கான பதில் நாங்கள் சொல்வோம், நக்கூலு ஹாதா தல்பீஸ் மின்ஹு அலன் நாஸ் மின் ஜின்ஸி மா கப்லஹு. இது மனிதர்களின் மீது இவற்ற ஒரு குழப்பம், குழப்பத்துக்காக வேண்டி இவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதுக்கு முன்னால் இருந்தவங்க இப்படித்தான் குழப்பினாங்க, இப்படி முன்னால் இருந்தவர்களும் இப்படித்தான் குழப்பினார்கள். அப்படியான ஒரு வார்த்தை. அதாவது யூதர்கள், நசராணிகள், முஷ்ரிக்கீன்கள், முஸ்லிம்கள் எல்லாரையும் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பின்னால் எப்படி சொல்லுவோம்? உம்மத்து முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் என்று தான் சொல்லுவோம். இந்த சமூகத்தை அவர்கள் பிரிக்கின்றார்கள், இரண்டாக பிரிப்பாங்க. ஒன்று உம்மத்துன் தஅவத்தின், உம்மத்தின் தஅவத்தின், உம்மத்தின் இஜாபா, அழைப்பு விடுக்கப்பட வேண்டிய சமூகம். யாரு? இவங்களெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா ஏற்றுக்கொண்டாங்களே, அவங்க உம்மத்துல் இஜாபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி கொள்கையை ஏற்றுக்கொண்ட சமூகம். எவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்களை நோக்கி நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம், நீங்க இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தின் பக்கம் மாறுங்கள் என்று சொல்லி. இவங்க யாரு? உம்மத்து தஅவா என்று ரெண்டு வகையா பிரிக்கிறோம். அதுக்கு பின்னால் சொல்கிறார்கள், ஒன் கஸமத்தில் உம்மத்துல் இஜாபா இலா ஸலாஸ வஸபீன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்ட உம்மத்திலே அவங்க 73 கூட்டமா பிரிக்கும். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஃபஸ்தத்தரிக்கு உம்மத்தி இலா ஸலாஸ வஸபீன. ஏண்ட உம்மத்தில் வச்சு, ஏண்ட உம்மத்தில் நீங்க சொன்னது என்னது? யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, இந்த குர்ஆன் என்னதா இருக்குது? எங்க சமூகத்துல இந்த ஹதீஸ் விளக்கம் தாங்க சொல்றாங்க. நாங்கெல்லாம் ஒரு கூட்டம் தான், 72 கூட்டத்தில் நாங்க இறங்க மாட்டோம். இல்ல, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன கூட்டம் தான், சொன்னவர்கள் தான் எத்தனையா பிரிவாங்க? 73ஆ பிரிவாங்க. இவங்க யகூதிகள், நஸ்ரானிகள் எல்லாம் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இந்த கூட்டத்துல இறக்க மாட்டாங்க. அவங்களும் மட்டும் முகமதியா தான். அவங்க ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். ஏற்றுக்கொண்ட கூட்டம் எத்தனை கூட்டம்? 73 கூட்டம். அந்த 73 கூட்டத்துல
72 கூட்டம் எங்க போகும்? ஒரு கூட்டம் எங்க போகும்? சுவர்க்கத்துக்கு. அந்த கூட்டம் தான் அலா மிஸ்லமா கான அலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் சஹாபாக்களும். இவங்களை தான் சஹாபாக்களை தான் சுத்தமா என்ன சொல்றது? அஸ்ஸலஃப், எங்களுக்கு முந்தி சென்றவர்கள் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு பின்னால வராங்களே, யார் அவரோட பாதையில் செல்கின்றார்களே, அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினார், அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். நாங்க சலஃப் கொள்கையை சுமந்தவர்கள். இப்ப ஏன் சலஃபின்னு சொல்றது விளங்கிச்சாங்க? ஏன் நாங்க அவங்க ஹதீஸ் நாங்க சொல்றது விளங்கிச்சா? ஏன் அவங்க சுன்னா ஜமாத் சொல்றது விளங்கிச்சா? முஸ்லீம்னு சொன்னா 72 கூட்டமும் முஸ்லீம் தான். இதுல எது சரியானது பிள்ளையானது உங்களுக்கு விளங்கும். நீங்க எடுங்க, பௌத்த மதத்தை எடுங்க, கிறிஸ்தவ மதத்தை எடுங்க, யூத மதத்தை எடுங்க. அதுல கிறிஸ்தவன்னு சொல்றவங்கல்ல அவங்கள கத்தோலிக்குவாங்க, அவங்கள இதுவாங்க அதுவாங்க. யூதர்கள் அப்படி சொல்லுவாங்க. பௌத்தர்கள் ஏன் சொல்லுவாங்க? எங்களை பிரிச்சு காட்டுறதுக்காண்டி. அவங்களோட அதே மாதிரி நாங்க ஏன் அவங்க ஹதீஸை நாங்க சொல்றோம், அவங்க சுன்னாவை ஜமாத்துக்கு சொல்றோம், ஏன் சலஃப் நாங்க சொல்றோம் என்ன சொல்லுவோம்? இந்த 72 வழிகட்ட நாங்க வேறுபட்டோம் என்று சொல்றதுக்கு தான் நாங்க சலஃப்னு சொல்றோம். இல்லாட்டி அவங்களெல்லாம் முஸ்லீம்ல காஃபிர்னு நாங்க சொல்றதுக்கு இல்ல. அப்ப என்ன கேட்பாங்க? அப்ப நீங்க மட்டும்தான் முஸ்லீம், அவங்க எல்லாம் காஃபிரா? எல்லை மீறி போனவங்களை காஃபிர் இமாம்கள் சொன்னது. எவன் அலி ரலியல்லாஹு அல்லாஹ்னு சொன்னானே ரவாஃபிலி ஷியா, எவன் அலி ரலியல்லாஹு ரசூலுன்னு சொன்னானே அவன் ரவாஃபிலி ஷியா காஃபிர். இந்த ஹுமைனியங்கள் அவங்களுக்கும் என்னது, அவங்கள இதுதான் வருவாங்க. அபூபக்கர் சித்தீக் காஃபிர், உமர் இப்னு கத்தாப் காஃபிர் சொன்னானே இந்த ஹுமைனி, அவன் காஃபிர். இது இமாம்கள் சொல்ற தீர்ப்பு. நாங்க எல்லாம் ஒட்டுமொத்த 72 கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யல, காஃபிர்னு சொல்றது இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜமாத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்க காஃபிர்னு சொல்றது. உங்களுடைய பாதை நேர் பாதையில இல்ல, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துடைய பாதையில இல்ல. அஹ்லுஸ் சுன்னான்னு சொல்வீங்க, ஆனா அக்கீதா அஷ்அரி அக்கீதா மாத்துருதி அக்கீதாண்டுவீங்க. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்து வழி கெட்ட பாதைன்னு சொன்னது, கொள்கைன்னு சொன்னது இன்னைக்கு படிச்சு கொடுக்குறாங்க. மதரசாக்கள்ல, ஸ்கூல்ல சிலபஸா போட்டிக்கிறாங்க. ஓலவெல்ல ஏலவல் படிக்கிற புள்ள அவங்களோட பாடத்திட்டத்துல போட்டிக்கிறாங்க. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துல அக்கீதா இருந்தா அஷ்அரி அக்கீதா, மாத்துருதி அக்கீதா. அபுல் ஹசன் அஷ்அரி ரஹிமத்துல்லாஹி எப்ப வந்தாங்க? அப்ப சொல்றவங்க நீங்க என்ன தெரியுமா? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துல அக்கீதா அபூபக்கர் சித்திக் சொன்னார், உமர் இப்னு கத்தாப் சொன்னார், சஹாபாக்கள் தாபியீன்கள் சொன்ன அக்கீதா சொன்னால் சிறப்பானதாக. எனவே சகோதரர்களே, நாங்க ஏன் எங்களை சிறப்பு என்று அடையாளப்படுத்தினால், இந்த 72 வழிகட்ட கூட்டங்கள், வழிகேடான கூட்டங்கள், நாங்கள் அவர்களுடைய பாதையை சேர்ந்தவர்கள் கிடையாது, அவர்களுடைய வழிமுறைகளை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவர்கள் புதிதாக வந்தது. எந்த ஜமாத்தா இருந்தாலும் சரி, எந்த ஜமாத்தா இருந்தாலும் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? கூடினா 350 400 வருஷம். எந்த தரிக்காவா இருந்தாலும் புதுசா வந்தது, அவசரமா இல்லை, எல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்டது. சகோதரர்களே, ஜமக்ஷரி வழிகேடன் அவன் சொல்றான், நான் முத்ததிரேன்னு சொல்றதுல பெருமைப்படுறேன் என்று சொன்னால், ஏன் சகோதரர்களே நாங்க வெட்கப்படணும்? நான் ரசூலோட பாதையை பின்பற்றேன், சஹாபாக்கள் சென்ற பாதையில போறேன், தாபீன்ல சென்ற பாதையில போறேன். எங்களுடைய அய்மத் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், அவர்கள் அனைத்து பேர் சென்ற பாதையில போறோம். எங்களுக்கு தனி மதபு கிடையாது, எங்களுக்கு தனி ஜமாத் கிடையாது, எங்களுக்கு தரிக்கா கிடையாது என்று சொல்லி ஏன் நாங்க வெட்கப்படணும்? ஏன் பயப்படணும்? நாங்க பயப்படவும் மாட்டோம், வெட்கப்படவும் மாட்டோம். நான் யார்? நான் சுன்னி. நான் யார்? சலஃபி. நான் யார்? அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்வதில் ஒரு பொழுது இந்த கொள்கையை சுமந்தவன் வெட்கப்படும். அதே போல சகோதரர்களே, முஹம்மதியா என்று ஏன் சொல்லக்கூடாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்கள் வாழ்ந்த கால அவர்கள் பேரால மார்க்கம் சொல்றதுக்கு விருப்பப்படுது. ரசூலுல்லாவே இது ஏண்ட மார்க்கம் சொல்றதுக்கு விருப்பப்படல.
நினைச்சா. எனவே சகோதரர்களே, நாங்களும் ரசூலுல்லாஹ் முஹம்மதியான்னு சொல்லல, இது முகம்மதிட மார்க்கம்னு சொல்லல, இது முகம்மதிட வழிமுறைன்னு சொல்லல. தந்தார்களே அந்த அடிப்படையில தான் நாங்க சொல்லுவாங்க. எங்கட சஹாபாக்கள் சொல்லல, எங்கட தாபீன்கள் சொல்லல, இது முகம்மதியாட பாதை. தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பேரை சொல்லி எங்களுக்கு காட்டல பாதையிட்டு. எனவே நாங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர், அவர் கொண்டு வந்த மார்க்கம் மார்க்கம், அதை தவிர்த்து மார்க்கமாகாது, அவர் கொண்டு வந்தவற்றை பின்பற்ற முடியாது என்ற கொள்கையிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த மார்க்கத்தை எவ்வாறு எங்களுடைய சகாபாக்கள், எங்களுடைய தாபியங்கள், எங்களுடைய தபல் தாபி விலங்கி பின்பற்றினார்களே, அந்த அடிப்படையில் நாங்களும் விலங்கி பின்பற்றோம். யாருடைய உபதேசம்? எத்தனை உலமாக்களை இமாம்களை வளர்த்தவருடைய உபதேசம். அதுக்கு பின்னால் அப்துல்லா புகாரி இந்த கொள்கையை நேசிக்கக்கூடியவருக்கு நான் சொல்லக்கூடிய உபதேசம், உங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம், நீங்கள் ஹிஜ்ரி 300ல 200ல 400ல 500ல எழுதின இமாம்கள கொள்கை நூல்களை படிங்க, வாசிங்க. அப்பதான் உங்களுக்கு எப்ப மார்க்கத்திற்கு தூரமாவீங்க படிக்கிறதுக்கு நேர்வழி உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள இயலாது. வழிகேட விட்டு தூரமாக முடியாது. நான் சொன்னதெல்லாம் முன்னுரிமை. நான் பர்பகார் யாருன்னு கேட்டா எனக்கு சம்மதிக்கு ஒரு பெருகிதான்னு தெரியாது. இமாம் அவுசாய் தெரியா, இமாம் சாபூனி தெரியா, இமாம் லாலக்காய் தெரியா, இமாம் சுன்னாட எழுதின எத்தனையோ இமாம்கள் இருக்கிறாங்க தெரியுமா? இமாம் ஆஜுடைய கிதாபு சரியா. சகோதரர், இதெல்லாம் நம்ம படிக்கணும், இதெல்லாம் விளங்கணும். இதெல்லாம் விட்டு தூரமாயிடும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு பொழுது நாங்கள் நேர்வழியையும் சத்தியத்தையும் எங்களால் அடையாளம் காண முடியாது. எனவே சகோதரர்களே, சுருக்கமாக சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்றால், சலஃப் கொள்கைத்தான் சுத்தமான நேரான கொள்கை. அதைத்தான் நாங்கள் அஹ்லு ஹதீஸ் என்றோம், அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்று நாங்கள் சொல்றோம். எனவே ஒருவர் அவரை சுன்னி என்றோ சலஃபி என்றோ அல் ஹதீஸ் என்று சொல்வதில் குறை கிடையாது, அது தாராளமாக சொல்லலாம். ஏன் நாங்க சொல்றோம் என்றதை நாங்க படிச்சோம். 72 வழிகட்ட கூட்டத்தில் இருந்து அந்த ஒரு கூட்டம் நேரான கூட்டம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்களே, அந்த கூட்டத்தை அடையாளம் காணுவதற்குத்தான். வல்லாஹு அலம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்.